Assalamualaikum, welcome back to our channel Farhana Designer. இந்த வீடியோல மோமோ ஸ்டஃபிங் எப்படி ஈஸி அண்ட் குயிக்கா செஞ்சிடலாம்ன்றதை தான் ரெசிபியா ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மோமோ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு முன்னாடி மோமோஸ்க்கு தேவையான டோவை வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மோமோஸ்க்கு வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா ஃப்ளாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஆயிலுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மேக் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையானது ஒரு 3 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடயே மீடியம் சைஸில் இருக்க 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டேட்டோ பாயில் பண்ணுறதுக்கு குக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடாயிலேயே தான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ பாயில் ஆகிற டைமில் கொரியாண்டர் அண்ட் ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு வந்து ஒரு 50% வந்து சைடில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயார் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ஆனியன் சாட்டே பண்ணுற டைம்லேயே பொட்டேட்டோவுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. மட்டன் மசாலா இருந்தாலுமே நீங்கள் கரம் மசாலாக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியனில் ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் பிரிஞ்சு வர டைமில் மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி இறக்கிடுங்க. ஆல்ரெடி பாயில்டு பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம மேக் பண்ண டோ ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஸ்டஃபிங்கை வச்சு மோமோ ஷேப்க்கு பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.